بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சான்று பகர்ந்தவனாக, ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள், குடும்பத்தார்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக, அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவன் மார்க்கத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை வாழ்க்கையில் செயற்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாராந்தம் நடைபெறுகிற இந்த மார்க்க விளக்க வகுப்பில் இன்றைய தினம் சுவர்க்கவாசிகள் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் நாமெல்லாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதும், இந்த உலகத்தில் நிறைய சிரமங்களை, சோதனைகளை சகித்து கொண்டு அல்லாஹுக்காக வாழ்தல் என்கிற அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பதும், எமது இறுதி முடிவு நல்லதாக அமைந்து நாளை மறுமையில் இறையச்சமுள்ளவர்களுக்காக, முஃமின்களுக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற இந்த உலகத்தின் இன்பங்கள் எல்லாவற்றையும் மிஞ்சி இருக்கிற இந்த உலகத்தின் சோகங்கள், சோதனைகள் அத்தனையையும் மறக்கடிக்க செய்கிற சுவர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த சுவர்க்கத்தில் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் வாழ வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த இலக்கோடு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா முஃமின்களுக்காக மறைத்து வைத்திருக்கிற இன்பங்களை பற்றி சொல்லுகிற பொழுது, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், கண்குளிர்ச்சிகளில் இருந்து அவன் மறைத்து வைத்திருக்கிற சந்தோஷங்களை இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவாலும், எந்த ஒரு உள்ளத்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கான
மிக பெரும் இன்பங்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் வைத்திருப்பதாக சொல்லுகிறார். சுவர்க்கத்து இன்பங்களை பற்றியும் அந்த சுவர்க்கத்தில் கிடைக்கிற சந்தோஷங்களை பற்றியும் அல் குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளும் ஏராளமாக எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றன. நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சுருக்கமாக சொல்ல போனால், இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழுவதற்கு கனவு காணுகிற ஒரு வாழ்க்கை. நான் காலையில் எழுந்தால் வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. மாலையாகினால் எனக்கு சாப்பாடு வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கக்கூடாது. அதை தேட வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கவலையும் மனசிலே இருக்கக்கூடாது. எந்த ஒரு சோதனைகளும் என்னை தாக்கிவிடக் கூடாது. எந்த ஒரு உணர்வுகளாலும் நான் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்க வேண்டும் என்கிற கற்பனை எல்லோருக்கும் இருக்கும். நாடு கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் பலரோடு பேசிக்கொள்வோம். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தால் எப்படி இருக்கும்? நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கண்ணுக்கு முன்னே வந்து இருக்க வேண்டும். பார்க்கிற பக்கம் எல்லாம் சந்தோஷங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாம் பசுமையாகவும் எல்லாம் இன்பமாகவும் மனதுக்கு ரம்யமாகவும் எந்த ஒரு சோகமும் சோதனையும் இல்லாத ஒரு உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்கிற ஒரு கற்பனையை நாம் அடிக்கடி பண்ணி பார்ப்பதுண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த எல்லா கற்பனைகளையும் இந்த எல்லா நினைவுகளையும் மிஞ்சி இருக்கிற ஒரு இடம்தான் சுவர்க்கம் என்று சொல்லுகிற இடம். அந்த இடத்தில் இந்த உலகத்தில் நாம் படுகிற எந்த கவலைகளும் இருக்க மாட்டாது. யாரை பற்றிய சிந்தனையும் இருக்க மாட்டாது. யாராவது எனக்கு சரி செய்து விடுவார்கள் என்கிற கவலை இருக்க மாட்டாது. யாரும் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்ற உணர்வு இருக்க மாட்டாது. யாரும் என்னோடு போட்டி போடுவார்கள் என்கிற விஷயம் இருக்க மாட்டாது. யாரிடத்திலும் கை நீட்டி சம்பளம் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. யாருக்காகவும் அடிபணிந்து வேலை செய்ய வேண்டிய எந்த கட்டாயமும் இருக்க மாட்டாது. ஒட்டுமொத்தமாக நாம் நினைக்கிற அத்தனை இன்பங்களுக்கும் மேலதிகமான சந்தோஷத்தை தருகிற ஒரு இடம்தான் சுவர்க்கம் என்று சொல்லுகிற இடம். அந்த இடத்தை அல்லாஹு தஆலா அப்படித்தான் படைத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அதை மிக தெளிவாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். அங்கு ஓடுகிற ஆறுகள் எப்படி இருக்கும், அங்கு இருக்கிற இடங்கள் எப்படி இருக்கும். வதானியத்தன் அலைஹிம் விலாலுஹா வதுல்லிலத் குதூபுஹா ததுலீலா. அதனுடைய கிளைகள் எல்லாம் பணிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். வயதூஃபு அலைஹிம் பில்தானும் முஹல்லதுன். அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ராஜாக்கள், ஒவ்வொருவரும் அரசர்கள். அங்கு அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அழகு குறையாத அற்புதமான சிறுவர்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, இதா ரஐதஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா. அவர்களை நீங்கள் கண்டால் பூமியிலே பரத்தி தூவிவிடப்பட்ட முத்துக்கள் மின்னுவதை போல, அப்படி தெரித்துக் கொண்டிருக்கிற முத்துக்களை போல அவர்கள் இலங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அணிகிற ஆடைகள் பட்டாடைகளாக இருக்கும். உண்ணுகிற உணவுகள் விலை உயர்ந்த உணவுகளாக இருக்கும். எதையும் சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது என்ற தடை இருக்காது. இதை சாப்பிட்டால் நோய் வரும் என்கிற பிரச்சனை இருக்காது. எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் நீங்கி போயிருக்கிற ஒரு உலகம்தான் அன்புக்குரியவர்களே சுவர்க்கம் என்று சொல்லுகிற உலகம். அந்த உலகத்திற்கு இந்த உலகத்தில் ஒரு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலை என்ன? நானும் நீங்களும் அந்த சுவனத்தின் சொந்தங்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிற அந்த பண்புகள் என்ன, அடையாளங்கள் என்ன என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா தொடராக 10 வசனங்களில் சுவனத்தை சொந்தமாக்கக்கூடிய, சுவனத்தின் அனந்தரக்காரர்களாக மாறக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அது அஃப்லஹல் முஃமினூன், திட்டமாக இறை விசுவாசிகள், அல்லாஹுவை நம்பிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ஈமானோடு இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலகத்தில் நான் என்னதான் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் என் ரப்பு எப்பொழுதும் என்னோடு இருக்கிறான் என்று நம்பக்கூடிய மக்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் அவன் அனுப்பிய ரசூல்மார்களையும் நன்மை தீமைகள் என்கிற கலாக்கதிரையும் ஆழமாக உள்ளத்தால் நம்பக்கூடிய ஈமானோடு வாழக்கூடிய மக்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய வெற்றி
இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற பொழுது சிரமமாக விளங்கும், ஆனால் மறுமையில் அவர்கள் திட்டமாக சுவர்க்கவாதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் இறை விசுவாசிகளை பற்றி விளங்கப்படுத்துகிற பொழுது, இன்னமல் முஃமினூன், இறை விசுவாசிகள் ஈமானோடு உள்ளவர்கள் யார் தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி அவர்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் நடுங்கி போகும். அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முன்னால் அவர்கள் மீறி நடக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை பற்றி நினைவுபடுத்தப்படுகிற சபைகளில் அவர்கள் அப்படியே உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்களுடைய உணர்வுகள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கும். எந்த நிலையிலும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள், துக்கத்தோடு இருந்தாலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வசனத்திற்கு முன்னால் நாம் கொஞ்சம் எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். சுவனத்தை ஆசைப்படுகிற நாம் ஒவ்வொருவரும், சுவனத்திற்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருவரும், அல்லாஹ் என்கிற என்னையும் உங்களையும் படைத்த இந்த படைப்பாளனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? என்றாவது ஒரு நாள் நான் ஒரு தவறு செய்கிற பொழுது, ஒரு பாவம் என்று செய்கிற பொழுது, அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டே செய்கிற பொழுது என்னை என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே, எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய பார்வையில் இருந்து நான் தப்ப முடியாதே என்ற உணர்வு வருகிற பொழுது அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விட்டு என்றாவது ஒரு நாள் நான் விலகி இருக்கிறேனா? என்றாவது ஒரு நாள் நான் தூரமாகி இருக்கிறேனா? அந்த தூரமாகிற உணர்வு எனக்கு வந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, என் உள்ளத்தில் ஈமான் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சுவனவாதிகளை பற்றி இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ் பேசுகிற பொழுது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم, சுவர்க்கவாதிகள் யார் தெரியுமா? அவர்கள் பாவமே செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் அல்ல, தவறுகளே செய்ய மாட்டார்கள் என்பதல்ல, பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், குர்ஆன் சொல்லுகிறது அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அவர்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்து விட்டால், ஃபாஹிஷா என்கிற வார்த்தைக்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிற பொழுது அஸ்ஸினா என்று சொல்கிறார்கள். அவர்கள் விபச்சாரத்தை நெருங்குகிற ஒரு காரியத்தை செய்து விட்டால் கூட, அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைக்கிற ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள். அந்த பாவத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள், அந்த பாவத்திற்கு நியாயம் கற்பிக்க மாட்டார்கள். இந்த காலத்தில் இப்படி வாழாமல் இருக்க முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். இந்த காலத்தில், இந்த நாட்டில், இந்த ஊரில் இப்படியெல்லாம் இல்லாவிட்டால் வாழ முடியாது என்று நியாயங்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் இஸ்திக்பார் செய்து கொள்வார்கள். சுவனவாதிகள் இவர்கள்தான். இந்த உணர்வு, நான் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு பாவத்தை செய்கிற பொழுது, ஒரு தவறை செய்கிற பொழுது, ஒரு குற்றத்தை செய்கிற பொழுது, என் தனிமையின் என் அறை, யாருமே என்னை பார்க்கவில்லை, என் மனைவி என்னோடு இல்லை, என் பிள்ளைகள் என்னோடு இல்லை, என் நண்பர்கள் என்னோடு இல்லை, நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், யாரும் என்னை பார்க்காத நிலையில் நான் அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு தவறை நான் செய்கிறேன் என்கிற பொழுது என் உள்ளத்தில் இறை நினைவு வருமாக இருந்தால், இத்தனை பேரும் பார்க்காவிட்டாலும் இந்த வாழ்க்கையை எனக்கு தந்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற உணர்வு வந்து, அந்த உணர்வுக்கு அடுத்த நொடி இஸ்திக்பார் செய்கிற தன்மை வருமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இது சுவனவாதிகளுடைய பண்பு என்று சொல்லுகிறான். ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون, அவர்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களின் மீது அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சோனவாதிகள், அவர்களுடைய ஈமான் அவர்களோடு எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும். அவர்கள் தவறிழைக்காதவர்கள் அல்ல, பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட்ட மாசூமீன்கள் கிடையாது. அவர்கள் பாவமே செய்யாதவர்கள், 100% நன்மைகளோடு வாழ்பவர்கள் அல்ல. தவறிழைப்பார்கள், பாவம் செய்வார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு வருகிற பொழுதெல்லாம்
அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்து அந்த பாவத்தில் பிடிவாதம் இல்லாமல் தௌபா செய்து மீண்டு விடுவார்கள். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அறிஞர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை தொடர்ந்து அதை நியாயப்படுத்தாத, அது நியாயம் என்று சொல்லாத ஒரு வருத்தம் அவனுடைய மனதிலே ஏற்படுகிறதோ, அந்த வருத்தம் ஏற்படும் காலமெல்லாம் அந்த மனிதன் நலவிலே தான் இருக்கிறான். அந்த மனிதன் நலவிலே தான் இருக்கிறான், ஈமானோடு இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். எப்பொழுது ஒரு தொழுகை தவறி போய்விட்டது, அந்த தொழுகைதானே, ஒரு தொழுகைதானே போயிருக்கிறது, லுஹரை அசரோடு சேர்த்து தொழலாம் தானே, சந்தர்ப்பம் இருக்கிறது தானே, அசரை நாம் அசரு தொழுகையை தானே விட்டிருக்கிறோம், தூங்கி விட்டோம் தானே என்று சொல்லி எல்லாம் நியாயப்படுத்துகிற காரணிகளை ஒரு பாவத்தை செய்துவிட்டு என் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கிறதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ள வேண்டும், சுவனத்து பாதையில் இருந்து நான் எங்கோ மாறி போய் கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு எனக்கு வரமாக இருந்தால் சுவனத்து பாதையில் இருந்து நான் எங்கோ மாறி போய் கொண்டிருக்கிறேன் என்பதை என் ஈமானிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் தொடரில் சொல்லுகிறான், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்கக்கூடியவர்கள். இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. தொழுகை இல்லை என்றால், தொழுகையிலே பொடுபோக்குத்தனம் செய்கிறோம் என்றால் நாம் சுவனத்தை ஆசைப்படுவதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டத் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான வித்தியாசம் தொழுகையை விடுவதுதான். எவன் ஒருவன் தொழுகையை விட்டு விடுகிறானோ ஃபகத் கஃபர், அவன் நிச்சயமாக இறை நிராகரிப்பாளனாக மாறிவிட்டான். இறை நிராகரிப்பாளனாக இருக்கிற ஒருத்தனுக்கு சுவனத்தில் என்ன வேலை இருக்க போகிறது? அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, சுவனம் என்பது, தொழுகை என்பது சுவனத்தினுடைய திறவுகோல். இன்று பலர் நன்மைகள் செய்கிறோம், நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், நிறைய சமூக சேவைகளிலே ஈடுபடுகிறோம், ஆனால் நேரத்திற்கு தொழுவது கிடையாது. நேரத்திற்கு தொழுவது கிடையாது. ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்றால் நிறைய கொடுப்பவர் அவராகத்தான் இருப்பார். ஏழைகளுக்காக போய் கேட்டால் நிறைய தர்மங்கள் செய்வார், இறங்கி வேலை செய்வார் சமூகத்திற்காக, நிறைய பணிகளிலே நல்ல சமூக சேவைகளிலே ஈடுபடுவார். ஆனால் நேரத்திற்கு தொழுகை கிடையாது. நேரத்திற்கு தொழுகை கிடையாது. தொழுகை நேரத்தில் கூட ஏதாவது ஒரு சமூக சேவையிலே, ஏதாவது ஒரு பொது வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். அவர் நினைத்துக் கொண்டிருப்பார், நான் நலவுதானே செய்து கொண்டிருக்கிறேன், தொழுகை நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு நலவுதானே செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அழகான வீட்டொன்றை ஆடம்பரமாக கட்டிவிட்டு அதை தொடர்ந்து உள்ளே செல்வதற்கு அதனுடைய திறப்பை தொலைத்து விட்டவனுடைய நிலைமைதான் எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு தொழுகை இல்லாதவனுடைய நிலைமை. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah. எனவே தொழுகை என்பது ஒரு முஃமின் அவன் சுவனவாதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் அவனிடத்தில் தொழுகை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அன்புக்குரியவர்களே, வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான காரியங்களிலே இருந்து தவிர்ந்திருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பொருளாதாரத்தில் இருந்து அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை, அவர்களுடைய மறைவான இடங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து அவற்றை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர வேறு யாருடனும் தவறான உறவிலே அவர்கள் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த விஷயம் அன்புக்குரியவர்களே, இன்று நிறைய பேசப்பட வேண்டிய விஷயம். இன்றைய கால சூழல் எல்லா இடங்களிலும் அன்புக்குரியவர்களே இந்த நிலைமை, தவறான உறவுகளோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈமானிய உணர்வோடு இருக்கிற, ஈமானை சுமந்த உள்ளங்களிடத்தில் கூட அன்புக்குரியவர்களே இன்னொரு அந்நிய ஆணையோ அந்நிய பெண்ணையோ சந்திக்கிற பொழுது இருக்கிற உணர்வுகள், அந்த உணர்வுகளை தாண்டிய அடுத்த கட்ட விஷயங்கள் இன்று சர்வசாதாரணமாக மாறி போயிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால் இன்றைய பாவம் ஒரு ஆண் பெண் தனிமையிலே சந்திக்கிற, உரையாடுகிற, உறவாடுகிற விஷயங்கள் எல்லாம் மூன்றாவது நபருக்கு தெரியாமல் இருந்தால் அது சரி என்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் தடுத்த பெரும்பாவங்களில் வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, நீங்கள் விபச்சாரத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அதன் வாசல் படிக்கே நீங்கள் போகாதீர்கள், அதை நெருங்காதீர்கள், அதை கேடுகட்ட மானக்கேடான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொன்ன ஒரு பாவத்தை தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம், சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உணர்வு
அன்புக்குரியவர்களே, நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவங்கள் இருக்கிறது, இரகசியமாக நடக்கிறது என்று நாம் தெரிந்திருக்கிற இந்த பாவங்கள் இருக்கிறது, எமது ஈமானின் மிகப்பெரிய பலகீனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வில் இருந்து நான் மாறி போயிருக்கிற, அதனால் தான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை அடுத்தவர்களுடைய பார்வையை விட அற்பமானதாக கருதி விடாதீர்கள். என் தாய் பார்க்க கூடாது, என் மனைவி பார்க்க கூடாது, என் பிள்ளைகள் பார்க்க கூடாது, என் சகோதர சகோதரிகள் பார்க்க கூடாது, என் நண்பர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து நான் செய்கிற அதே தவறைத்தான் இந்த உலகத்தின் இரட்சகனான அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பார்வையையும் விட என் ரப்பினுடைய பார்வை எனக்கு அரிதாகவும் இலகுவாகவும் தெரிகிற ஒரு இடத்தில் அந்த அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நான் எப்படி ஆசைப்பட முடியும் என்பதை அன்புக்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அவர்களுடைய அமானிதங்களையும் அவர்களுடைய உடன்படிக்கைகளையும் பேணக்கூடியவர்களாக சுவர்க்கவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதா முய்யாத்தில் அமானத்து ஃபந்தலிரிஸ் ஸாஅ, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால், அமானிதத்திற்கு துரோகம் இழைக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய கால சூழலில் அன்புக்குரியவர்களே, எதில் தான் அமானிதம் இருக்கிறது? குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் அமானிதம் இருக்கிறதா? பொருளாதார சம்பாத்தியத்தில் இரண்டு நண்பர்கள் உடன்பிறப்புகள் சகோதரர்களுக்கு அமானிதம் இருக்கிறதா? அரசியலில் அமானிதம் இருக்கிறதா? அன்பில் அமானிதம் இருக்கிறதா? கொடுக்கல் வாங்கல்களில் அமானிதம் இருக்கிறதா? எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த பக்கம் பார்த்தாலும் அமானித மோசடிகளோடு சம்பந்தப்பட்ட செய்திகள் தினம் தினம் வந்து கொண்டிருக்கிற ஒரு கால சூழலில் என்னுடைய அமானிதத்தை நான் சரியாக பாதுகாத்துக் கொள்வது, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் தஆலா அமானிதங்களை அதனுடையவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி அன்புக்குரியவர்களே, அமானிதம் சரியாக பாதுகாக்கப்படுகிற பண்பு என்னிடத்தில் இருக்குமாக இருந்தால் நான் சுவனவாதிகளில் ஒருவனாக இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பண்பு என்னிடத்தில் இல்லை என்றால், அந்த உணர்வு என்னிடத்தில் இல்லை என்றால், அந்த அமானிதத்தை இன்னொருவரின் மூலமாக பெறுகிறது, பொருளாதார அமானிதமாக இருக்கலாம், வேறு ஏதாவது அமானிதங்களாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளில் கூட அன்புக்குரியவர்களே, ஒருவரை நம்பி ஒரு ரகசியத்தை பேச முடியாது, ஒருவரை நம்பி என்னுடைய ஒரு குடும்ப விவகாரத்தை ரகசியமாக சொல்ல முடியாது. நான் சொல்லிவிட்டு அடுத்த பக்கம் போனால் இன்னொருத்தர் என்னிடத்திலே கோல் பண்ணி கேட்பார், இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாமே எங்களுடைய குடும்பத்திற்குள், யார் சொன்னது என்று நம்பித்தான் அவனிடத்தில் பேசினேன். என்னுடைய ரூமிலே இருக்கிறான், என்னோடு எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறான், நம்பி அவனிடத்தில் பேசினேன். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து இன்னொருவரிடத்தில் அதை வெளிப்படுத்தி சொல்லிவிட்டு என்னை மோசமானவனாக காட்டுகிற ஒரு பண்பு, நயவஞ்சக பண்பு இன்றைய கால சூழலில் அதிகரித்திருக்கிறது. நம்பி கடன் கொடுக்க முடியாது. கடன் வாங்குகிற பொழுது காலிலே கையிலே விழுந்து வாங்குவார்கள், கெஞ்சி கேட்பார்கள், எப்படியாவது தந்து விடுவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடன் கொடுத்து விட்டால் கொடுத்ததுதான் தாமதம், அத்தோடு எல்லாம் தலைகீழாக மாறிவிடும், கண்டால் கூட சலாம் சொல்லாத நிலைமை. அன்புக்குரியவர்களே, இந்த பண்புகள் எல்லாம் இன்று அதிகரித்து காணப்படுகின்றன. ஒரு சுவனவாதி, அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆசைப்படுகிற ஒரு மனிதன் இப்படி இருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்களுடைய தொழுகைகளை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம், அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், பெரும்பாவங்களை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்கள் என்று சொல்கிற பொழுது நாம் கொலை செய்வது கிடையாது, நாம் யாரும் இணை வைத்தலின்பால் ஈடுபடுவது கிடையாது. பெரும்பாலானவர்கள் அந்த இணை வைத்தலை வெறுக்கிறோம், இது போன்ற சில காரியங்களை வெறுக்கிறோம். ஆனால் நிறைய பேருடைய கொடுக்கல் வாங்கல்கள் அன்புக்குரியவர்களே, வட்டி இல்லாத கொடுக்கல் வாங்கல்கள் இன்று இருக்கிறதா? நிறைய பேர் பேசிக் கொள்கிறார்கள், வட்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசினால், லீசிங்கை பேசினால், லோனை பற்றி பேசினால், பினான்ஸை பற்றி பேசினால், கொடுக்கல் வாங்கல்களில் இப்படி இருக்கிறது என்று பேசினால், வட்டி வங்கிகளோடு தொடர்பு படாதீர்கள் என்று பேசினால், மௌலவி
அது பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் செயற்பாடு என்று வருகிற பொழுது இந்த காலத்தில் இயலாமல் இருக்கிறது என்று சொல்லுகிற பல சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம். எல்லா விஷயங்களிலும் தான் அன்புக்குரியவர்களே, எல்லா விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கல்களில் இந்த பெரும்பாவத்தை பகிரங்கமாக செய்கிறோம். வட்டியா? இல்லை இல்லை, நான் வட்டிக்கு எடுக்கவில்லை, அது பினான்ஸுக்கு தான் எடுத்திருக்கிறேன். வட்டிக்கு எடுக்கவில்லை, நான் கமிஷன் தான் எடுக்கிறேன். வட்டி இல்லை, நான் லோன் தான் எடுக்கிறேன். ஆனால் மாறி மாறி கணக்கு பார்த்து விகிதாசார அடிப்படையில் மாதா மாதம் நான் வட்டி கட்டி கொண்டுதான் இருக்கிறேன். என் ஒட்டுமொத்த தொடர்பும் வட்டி வங்கிகளோடு தான் இருக்கின்றன. என்னுடைய பிசினஸ் செக் பிசினஸ், ஆனால் அது வட்டியோடு சம்பந்தப்பட்ட பிசினஸ். நான் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறேன். என் கிரெடிட் கார்டு பயன்பாடு அது வட்டியோடு நான் சம்பந்தப்பட்டு நான் வட்டிக்காக கையெழுத்து வைத்து கொடுத்து விட்டு எனக்கு உரிய காலத்தில் நான் அந்த காசை செலுத்தாவிட்டால், அந்த வாங்குகிற கடனை நான் செலுத்தாவிட்டால் வட்டியும் முதலுமாக திரும்ப தருவேன் என்கிற உடன்படிக்கையோடு தான் நான் கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறேன். என்னால் வட்டிக்கான எல்லா ஒப்புதல்களும் செய்யப்படுகின்றன. அல்லாஹ் சுவனவாதிகளை பற்றி எப்படி சொல்லுகிறான்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம், பெரும்பாவங்கள் அவர்களிலே இருக்காது, பெரும்பாவங்களை அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள் சுவனவாதிகள். அன்புக்குரியவர்களே, நாம் சுவனத்தை ஆசைப்படுகிற சமுதாயம், சுவனத்திற்காக வாழுகிற சமுதாயம், அதற்காக தினம் தினம் உழைக்கிறோம். ஆனால் என்னுடைய சம்பாத்தியம், என் மனைவிக்கு கொடுக்கிற பொருளாதாரம், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடு நான் ஹராத்திலே இருந்து கொடுக்கிறேன் என்பதை உணர மறுக்கிறோமே, அதை புரிந்து கொள்ள மறுக்கிறோமே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் யோசித்து பாருங்கள். என்னால் வட்டியோடு சில நிர்பந்தமான சூழல்கள், ஒரு நாட்டினுடைய சூழலை பொறுத்தவரை இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கிற சில நிர்பந்தங்கள் இருக்கலாம். அந்த நிர்பந்தங்களை தவிர்த்து நான் வட்டியோடு தொடர்பு படாமல் இதுவரை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று பேசுகிற, உணர்ந்து கொள்கிற சகோதரர்கள் எத்தனை பேர் இந்த சபையில் இருப்போம்? அன்புக்குரியவர்களே, அதை பற்றிய ஒரு பெருமானம் இல்லை, அதை பற்றி என்ன ஒரு சிந்தனையும் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், எங்களுடைய நாடுகளிலே யோசித்து பாருங்கள். ஒரு குடிகாரனை கொண்டு போய் ஒரு சொசைட்டியினுடைய தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு கொலைகாரனை கொண்டு போய் ஒரு சொசைட்டியினுடைய தலைவராக வைக்க மாட்டார்கள். ஒரு விபச்சாரம் செய்கிற ஒருத்தனை ஒரு பள்ளியினுடைய நிர்வாகத்திற்குள் எடுக்க மாட்டார்கள், எப்படியாவது துரத்தி விடுவார்கள். ஆனால் ஒரு வட்டி வங்கியினுடைய மேனேஜர், ஒரு வட்டி வங்கியிலே கணக்கு பார்ப்பவன், ஒரு வட்டி வங்கியிலே பேங்கிலே வேலை செய்கிற ஒருத்தன் சொசைட்டியினுடைய தலைவராக இருக்கிறான், ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கிறான், ஒரு பள்ளியினுடைய நிர்வாகியாக அதிலே ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கிறான். கேட்டால் காசு. அல்லாஹு தஆலா கொலைக்கு சொல்லாத, விபச்சாரத்துக்கு சொல்லாத, ஏனைய பெரும்பாவங்களுக்கு சொல்லாத ஒரு பெரும் எச்சரிக்கையை அல்லவா வட்டிக்கு சொல்லி இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்கிற ஒரு பெரும்பாவம், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்கிற பணியை பேங்கிலே செய்து கொண்டிருக்கிற ஒருத்தன் எப்படி அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு தலைவராக முடியும்? எப்படி அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு தலைவராக முடியும்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக அவன் எப்படி இருக்க முடியும்? ஆனால் இந்த சமுதாயம் அதை பற்றி எந்த ஒரு பிரங்கையும் இல்லாமல், எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் அங்கீகரித்திருக்கிறோம் என்பது அன்புக்குரியவர்களே, பெரும்பாவங்கள் மீதான எங்களுடைய பார்வையை நாங்கள் இன்னும் மீட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எவன் வட்டியோடு தொடர்பட்ட பொருளாதாரத்தோடு இருக்கிறானோ அவன் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரனாக மறுமையில் எழுப்ப படுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லஅனல்லாஹு ஆகிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபஹு. வட்டியை கொடுப்பவனையும் வட்டியை சாப்பிடுபவனையும் அதை சாட்சியாக இருப்பவன் அதனை எழுதுபவன் இவர்களின் மீது ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். இந்த சாபத்தை சுமந்து கொண்டு எப்படி சகோதர சகோதரிகளை நாம் சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்? எப்படி சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்? அந்த சுவனத்திற்கு போக வேண்டும் என்று எப்படி கனவு காண முடியும்? அல்லாஹ்வோடு நான் வட்டிக்காக மாதா மாதம் இவ்வளவு கட்டுவேன் என்று சொல்லி, நான் மாதா மாதம் இத்தனை % நான் வட்டி கட்டுவேன் என்று சொல்லி நான் கையொப்பம் விடுகிற அந்த கையொப்பம் இருக்கிறது,
அல்லாஹ்வுக்கு எதிராக யா அல்லாஹ் உன்னோடு நான் யுத்தம் செய்வதற்கு தயார் என்று அபூஜஹலுடைய, அபூலஹபுடைய, உத்பாவுடைய, ஷைபாவுடைய இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு எதிராக வாழ்ந்த பெரும் காபிர்களுடைய பட்டியலில் நானும் ஒருவனாக சேர்ந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நான் எப்படி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ இல்லல் லமம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லுகிற பொழுது வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபுஹும் யக்ஃபிரூன். அவர்களுக்கு கோபம் ஊட்டுகிற ஏதாவது காரியங்கள் நடந்தால் அவர்கள் மன்னித்து அதை கடந்து போபவர்களாக சுவனவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வல்லதீன இஸ்தஜாபூ லிரப்பிஹிம். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக விடையளிக்க தேடுவார்கள். வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு மத்தியில் மஷூராவின் அடிப்படையில், ஆலோசனையின் அடிப்படையில் நிகழக்கூடிய விடயங்களாக இருக்கும். குடும்ப காரியங்களை மனைவியோடு சேர்ந்து ஆலோசனை செய்து அதனை தீர்வு காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, தங்களுடைய விவகாரங்களை அவர்கள் பேசி குடும்பத்தோடு ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பண்பு சுவனவாதிகளுடைய பண்பு. இது குடும்பத்திற்குள்ளும் இருக்க வேண்டும், சமூகத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இன்று பலர் மனைவியோடு ஏதாவது குடும்ப விவகாரங்களை பேசி ஒரு ஆலோசனை செய்வதை தங்களுக்குரிய கௌரவ குறைவாக கருதுகிற சகோதரர்களை சமுதாயத்தில் பார்க்கிறோம். மனைவி தன்னுடைய விவகாரங்களில் ஏதாவது ஒன்றில் கணவனோடு பேசி அந்த விஷயத்தில் ஒரு உடன்பாடு காண வேண்டும் என்று நினைத்தல் இந்த காலத்தில் அருகி போன ஒரு விஷயம். அவரவர் விஷயங்களை அவரவர் செய்கிறார்கள். முடிவு ஏதாவது ஒரு விளைவு வருகிற பொழுது மட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிற பொழுது மட்டும் மனைவியினிடத்திலே போய் நிற்கிற, அல்லது கணவனிடத்திலே வந்து ஆறுதலுக்காக நிற்கிற, அல்லது அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு நண்பர்களிடத்திலோ தோழிகளிடத்திலோ போய் நிற்கிற நிலையை பார்க்கிறோம். வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய விடயங்களை அவர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக சுவனவாதிகள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது அத்தாயிபூன், தௌபா செய்யக்கூடியவர்கள், அல் ஆபிதூன், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், அல் ஹாமிதூன், அவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டாலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை புகழக்கூடியவர்கள். கஷ்டம் என்றாலும் அல்லாஹுவை புகழுவார்கள், சந்தோஷம் என்றாலும் அல்லாஹுவை புகழுவார்கள். இன்று நாம் இந்த விஷயத்தில் மாறுபட்டு போயிருக்கிறோம். ஒரு சந்தோஷம் ஏற்பட்டிருக்கிற பொழுது ஏதோ அந்த சந்தோஷம் தன்னுடைய திறமையால் எப்படியோ கிடைத்து விட்டது என்று நாம் எல்லை மீறி போகிற ஒரு சாரார், இன்னும் ஒரு சாரார் ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது மட்டும் அல்லாஹுவை தேடி போகிற ஒரு சாரார். இன்னும் ஒரு பக்கம் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அல்லாஹுவை திட்டக்கூடியவர்கள். எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை வருகிறது, எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வருகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார். சந்தோஷம் வந்து விட்டால் ஏதோ அல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஒரு நன்மைக்காக கொடுத்து விட்டான் என்று திருப்திப்படுகிற ஒரு சாரார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் எல்லாமும் ஒன்றுதான். எந்த சந்தோஷம் வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் என் ரப்பு எனக்காக தந்திருக்கிறான். அதிலே அவன் எனக்கான விடிவை வைத்திருப்பான், எனக்கான ஆறுதலை வைத்திருப்பான். இழந்து போவதும் அல்லாஹுடைய ஏற்பாடுதான், பெற்றுக்கொள்வதும் அல்லாஹுடைய ஏற்பாடுதான். இழத்தலிலும் அல்லாஹுடைய அருள் இருக்கும், பெற்றுக்கொள்வதிலும் அல்லாஹுடைய அருள் இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்துக் கொள்கிற ஒரு வரலாற்றை சொல்லுகிறார். அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 3 சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கப்பல் பிரயாணம் போகிறார்கள். போகிற வழியில் அந்த கப்பலினுடைய ஒரு பலகையை நடுக்கடலிலே வைத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைத்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறார்கள். இந்த வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன், பொறுமையாக வாருங்கள், உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொன்னேன் தானே, பொறுமையாக வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பொறுமையாக வருகிறார்கள். ஒரு இழப்பு, ஒரு கப்பல், அழகான கப்பல், பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு போகிறார்கள். கூலி கூட இவர்களிடத்தில் வாங்கவில்லை, ஏற்றி போவதற்குரிய அந்த காசு கூட வாங்கவில்லை, இலவசமாக ஏற்றி போகிறார்கள். போகிற நடுக்கடலிலே வைத்து கப்பலின் பலகையை உடைக்கிறார். இழப்பு, ஒரு சோதனை.
எங்களுடைய பார்வை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வையை போல்தான். ஏன் நமக்கு உதவி செய்பவருக்கு நீங்கள் உபத்திரம் செய்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மீண்டும் தாண்டி போகிறார்கள். ஒரு ஊரிலே இறங்குகிறார்கள். 2-3 சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுவனை கூப்பிடுகிறார்கள் அலைஹிஸ்ஸலாம். அவனை அவிடத்திலே தலையை திருவி கொலை செய்து விடுகிறார். இரண்டாவது இழப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. சாதாரணமாக வீட்டில் ரோட்டிலே விளையாடிக் கொண்டிருந்த ஒரு அப்பாவி சிறுவனை கொண்டு விட்டீர்களே, என்ன அநியாயம் செய்து விட்டீர்கள். சொன்னேன் தானே பொறுமையாக வர முடியாது என்று. பொறுமையாக வாருங்கள், இல்லை என்றால் சென்று விடுங்கள். இல்லை இல்லை, நான் பொறுமையாக வருகிறேன். மூன்றாவது ஒரு ஊருக்கு போகிறார்கள். சாப்பாடு கேட்கிறார்கள். அந்த ஊர்வாசிகள் சாப்பாடு கொடுக்கவில்லை. இடைவெளியிலே போகிற பொழுது ஒரு சுவர், அந்த ஊரினுடைய ஒரு சுவர் ஒன்று உடைந்து விழப்போகிறது. அதை நிமிர்த்தி சரி செய்கிறார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூன்றாவது முறை கேட்கிறார்கள். சாப்பாடு தராத ஒரு கஞ்சத்தனமான ஊருக்கு வந்து அவர்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்கிறீர்களே, இதற்கு நாம் வேலை செய்துவிட்டு கூலியாவது வாங்கி இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாமே என்று கேட்ட பொழுது கடைசியாக பிரிந்து போகிற நேரம், இதற்கு மேல் நாம் சேர்ந்து போக முடியாது, பிரிந்து போவோம் என்று 3 விஷயத்திற்குமான விளக்கங்களையும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3ம் வெளிப்பார்வைக்கு இழப்புத்தான். இந்த இழப்புகளில் இருந்து அல்லாஹ் எப்படியான நன்மைகளை வைத்திருப்பான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் தெரியாது. வாழ்க்கை இப்படித்தான். நிறைய இழந்திருப்போம், நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய அடி வாங்கி இருப்போம், நிறைய சோதனைகளை சந்தித்திருப்போம், நிறைய அவமானப்பட்டிருப்போம். ஆனால் அந்த அவமானங்களின் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை புகழுகிற மனோநிலை எனக்கு இருந்திருக்குமாக இருந்தால் அல்லாஹ் எனக்காக மறைத்து வைத்திருக்கிற அந்நனவுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஹுமைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நாம் போகிற வழியில் ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான். அந்த அரசன் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத கப்பல்களை எல்லாம் அவன் சுவீகரித்துக் கொள்வான். இது ஒரு ஏழை விவசாயிக்கு சொந்தமான, ஒரு மீன்பிடி தொழிலாளிக்கு, மீனவனுக்கு சொந்தமான கப்பல். எனவேதான் அதிலே ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தி அந்த கப்பலை நான் காப்பாற்றி கொடுத்தேன். அந்த சிறுவன், அவனுடைய பெற்றோர் சாலிஹானவர்கள். இவன் வளர்ந்து வருகிற பொழுது அவர்களுக்கு எதிராக இவன் செயற்படுவான், அவர்களை இணை வைக்குமாறு நிர்பந்திப்பான். எனவேதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னும் ஒரு சாலிஹான குழந்தையை கொடுப்பதற்காக இந்த குழந்தையை பறித்துக் கொள்ளுமாறு, கொலை செய்யுமாறு எனக்கு கட்டளையிட்டான். மூன்றாவது, அந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான புதையல். அவர்களுடைய பெற்றோர் நல்லவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த புதையலை பாதுகாத்திருக்கிறான். அவர்கள் வளர்ந்து அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அந்த புதையலை அவர்களுடைய கையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. இப்பொழுது அந்த சுவர் விழுந்து விடுமாக இருந்தால் இந்த ஊரார்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதனால் தான் அதை கட்டினேன் என்று சொல்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சுவனவாதிகள் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற விஷயம். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே போன்று அஸ்ஸாயிஹூன், நோன்பாளிகளாக இருப்பார்கள். அர்ராக்கியூன், அல்லாஹ்வுக்காக பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அஸ்ஸாஜிதூன், அல்லாஹ்வுக்கு சிரம் பணியக்கூடியவர்களாக. அல்-ஆமிரூன பில் மஅரூஃபி வன்-நாஹூன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாதவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சுவனவாதிகளை பற்றி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாதிகளுடைய பண்புகளில் சிலரை அவர்களுடைய செய்தியில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 2865 ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஒரு நீண்ட செய்தி. அந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லுல் ஜன்னா, சுவனவாதிகள் இருக்கிறார்களே அவர்கள் 3 பேர். ஸலாஸத்துன், 3 பேர். ஸூ சுல்தானின் முக்ஸித்தின் முவஃபிக், நீதம் செலுத்தக்கூடிய அருள் பாலிக்கப்பட்ட ஒரு அரசன், ஒரு ஆட்சியாளர். அவர் சுவனவாதியாக இருப்பார். நீதத்தோடு ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பொழுது, தனக்கு எல்லா பலமும் இருக்கிற பொழுது, அந்த நேரம் அடுத்தவர்களுக்கு அநீதம் இழைக்காமல் நீதம் செலுத்துகிற ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரே, அந்த ஆட்சியாளர் சுவர்க்கவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொல்கிறார்கள், வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்ப், மிருதுவான உள்ளம் கொண்ட ஒரு மனிதன், எப்பொழுதும் கடுகடுப்பாக இருக்காத, எல்லோரின் மீதும் அன்பு காட்டக்கூடிய மிருதுவான உள்ளம் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அவன் சுவனவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், வெளியிலே இருக்கிற பொழுது
எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். கம்பெனியிலே இருக்கிற மேனேஜர் தருகிற தொல்லைகளை எல்லாம் சகித்துக் கொள்வார்கள். நண்பர்களோடு நடக்கிற பொழுது இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்வார்கள். யாரென்று தெரியாத ஒருத்தன் செய்யாத குற்றத்திற்காக ஏசினால் கூட அதையும் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்து விட்டால், மனைவியோடு தொலைபேசியிலே பேச ஆரம்பித்து விட்டால் அவர்களை பிடிக்க முடியாது. ஒட்டுமொத்த குப்பையையும் கோபத்தையும் அதிகாரத்தையும் கொட்டுகிற இடமாக தங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்வார்கள். கடினமாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளோடு பேச மாட்டார்கள். பிள்ளைகளை அன்பாக தலையை தடாவி விட்டு அவர்களுக்கு முத்தம் கொடுத்து அவர்களோடு பண்பாக பேசுகின்ற நிறைய சகோதரர்கள் இந்த சமுதாயத்தில் அருகி போயிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சில நேரங்களில் எதிர்கொள்கிற பிரச்சினை, வயதுக்கு வந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து ஒரு 16-17 வயதை ஒரு பெண் குழந்தை தாண்டி விட்டால் நிறைய தந்தைமார் அந்த பிள்ளையை விட்டு நீண்ட ஒரு இடைவெளிக்கு போய் விடுவார்கள். அந்த பிள்ளையோடு பேசுவது கூட கிடையாது. இன்னும் தேவை என்றால் கூட உம்மா கேட்டு சொல்ல வேண்டும். அந்த பிள்ளையினுடைய நோயை பற்றியோ அவனுடைய விஷயங்களை பற்றியோ பேசுவது கிடையாது. இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு அப்படி பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பாருங்கள். உங்களுடைய வயதுக்கு வந்த ஒரு பிள்ளையை, ஒரு +1 +2 படிக்கிற உங்களுடைய பிள்ளையை நீங்கள் பக்கத்திலே அழைத்து வைத்து அவளுடைய நெற்றியிலே முத்தமிட்டு அவளுடைய தலையை அன்பாக தடவி அவளோடு பாசமாக எத்தனை தடவைகள் பேசி இருக்கிறோம். அந்த உணர்வு, அந்த இடைவெளி இன்று விட்டு போனதனுடைய விளைவு அன்புக்குரியவர்களே, பேசக்கூடியவர்களை பிள்ளைகள் தேடுகிறார்கள். காதல் என்ற பெயரால், வேறு பெயர்களால் தங்களுக்கு அன்பு காட்டக்கூடியவர்களை தேடிக்கொள்கிறார்கள். எங்களுடைய பிள்ளை, எனக்கு அவள் மஹரம், எனக்கு அவள் என்னுடைய என்னுடைய உதரத்தில் இருந்து வந்தவள், வளர்ந்து பருவ வயதை அடைகிற பொழுது அவளுக்கென்று சில உணர்வுகள் வரலாம். ஆனால் நான் அதற்கான அன்பையும் பாசத்தையும் வழிகாட்டலையும் கொடுக்கவில்லை என்றால், நான் ஒரு இலகிய மனதோடு நடக்கவில்லை என்றால், நான் இதை சாதாரணமாக சொல்லவில்லை. சில பிள்ளைகளோடு நடந்த பிரச்சனைகள் விசாரணைகளின் பொழுது சில பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் அழுது கொண்டு சொல்லி இருக்கிறார்கள், என் தந்தை என்னோடு பேசி 4 வருடங்கள் 3 வருடங்கள் என்னோடு அன்பாக பேசி பல மாதங்கள் பேசுவதே கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நீண்ட ஒரு இடைவெளி. ஏன் இந்த இடைவெளி? அந்த மிருதுவான பாசம் இருக்கிறது. எந்த தந்தைக்கும் பாசம் இல்லை என்பதல்ல அர்த்தம். ஆனால் அந்த பாசத்தை பிள்ளையின் மீது வெளிக்காட்டுவதற்கு ஏன் தயங்குகிறோம் என்ற கேள்விக்கு நிறைய பேரிடத்தில் விட இல்லை. அந்த பிள்ளைதான் குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த தந்தை தான் ஒட்டுமொத்த பாசத்தையும் அந்த பெண் குழந்தை மீது கொட்டி வளர்த்த தந்தை. தன்னுடைய ஆண் பிள்ளைகளை விட ஒரு தந்தைக்கு மிக நெருக்கமாக இருப்பது அந்த பெண் பிள்ளைகள் தான். அப்படி அந்த பிள்ளைகளை பார்த்து 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 வளர்த்து விட்டு ஒரு கட்டம் வருகிற பொழுது நாம் தூரமாகி விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த உணர்வு என்பது எல்லா கட்டங்களிலும் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எங்களுக்கு ஒரு அன்பான ஒரு சோனவாதிகளுடைய பண்பாக சொல்லித் தருகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், ரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். தன்னுடைய உறவினர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களின் மீதும் மிருதுவான உள்ளத்தோடு அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உறவினர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று வெளியிலே நான் ஏற்கனவே சொன்னதை போன்று எல்லா நண்பர்கள் என்றால் அவருக்கு ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருப்பார்கள். நண்பர்களிடத்தில் அவரை பற்றி விசாரித்தால் அவரை பற்றி நிறைய நல்லது சொல்லுவார்கள். ஆனால் சொந்த அண்ணனோடு சொந்த தம்பியோடு தன்னுடைய தந்தையினுடைய தாயினுடைய உறவுகளோடு அவர் பேசுவதும் இல்லை, அவர் உரையாடுவதும் இல்லை. தன்னுடைய சொந்த நானா தம்பிமாருடைய விஷயத்தில், அண்ணன் தம்பியினுடைய விஷயத்தில் பொறுப்போக்கு செய்கிற பல சகோதரர்கள் இருக்கிறோம். இரத்த உறவுகளில் மிக முக்கியமாக முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கு எதிராக வழக்கு பேசுபவர்கள், விட்டு கொடுக்க முடியாமல் பிடிவாதமாக இருப்பவர்கள், அவர்களோடு சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்கின்ற இந்த குடும்ப உறவுகளுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார்.
அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிப்பான். அர்-ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ். இந்த உறவு முறை இருக்கிறது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அர்ஷிலே கொலுகப்பட்டிருக்கும். தகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். யா அல்லாஹ், என்னை சேர்ந்து நடப்பவனை நீயும் சேர்த்துக்கொள், என்னை பிரிந்து வாழ்ந்தவனை நீயும் சேர்த்து விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹீம். குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும், எவ்வளவுதான் ஓடி ஓடி சுஜூது செய்தாலும், ஒவ்வொரு வருடமும் ரமலானின் கடைசி பத்தில் போய் இஅ்திகாஃப் இருந்து நாம் உம்ரா செய்தாலும், அன்புக்குரியவர்களே, என் சொந்த சகோதரனோடு சொந்த சகோதரியோடு என்னுடைய குடும்ப உறவோடு எனக்கு உறவில்லை என்றால், அவர்களை நான் துண்டித்து வாழுகிறேன் என்றால், அவர்களோடு எப்பொழுதும் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றால், அவர்களோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றால், அவர்களோடு சுகம் விசாரிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றால், நான் எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ஜகாத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இருப்போம், சதக்காக்கள் செய்யக்கூடிய சகோதரர்கள் இருப்போம், நிறைய செய்வோம். எங்கோ ஒரு நாட்டிலே இருப்பவர்களுக்காக, எங்கோ ஒரு ஊரிலே இருப்பவர்களுக்காக, இவருடைய காசிலே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கும், ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டிலே சொந்த அண்ணன், சொந்த தம்பி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்பான். சொந்த சின்னம்மா, சொந்த சாச்சி, சொந்த பெரியம்மா, பெரியப்பா சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நிறையவே இந்த விஷயத்தில் குறைபாடுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூன்றாவதாக சொன்னார்கள், வஅஃபீபுன் முதஅஃபிபுன் ذُعِيَالْ. அல்லாஹ் தஆலா நிறைய பிள்ளை குட்டிகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாமல், அடுத்தவர்களிடத்தில் பிச்சை எடுக்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வாழுகிற ஒரு வறுமையோடு வாழுகிற ஒரு மனிதன் இவன் சுவனவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய சோதனைகளின் பொழுது இந்த யாசகம் கேட்கிற வாசலை திறக்காத வரைக்கும் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனவாதி என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 4918வது செய்தியாக வந்திருக்கிறது. அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah. சுவனவாதிகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, குல்லு தஈஃபின் முத்தலஇஃபின், பலகீனமான பணிவோடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சுவனவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமியில் பெருமை அடித்து வாழ்பவர்கள், இந்த பூமியில் அடுத்தவர்களை மதிக்காது வாழ்பவர்கள், அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி வாழ்பவர்கள், என்னிடத்தில் வாகனம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, நல்ல பதவி இருக்கிறது, இவர்களெல்லாம் யார் என்கிற இரண்டாம் தர மனப்பான்மையோடு வாழுகிற உணர்வுள்ளவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பெருமை என்பது பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், சத்தியத்தை நிராகரிப்பதும் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த பண்பும் இந்த நிறையவே இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. எங்களை விட, எங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களை, அல்லது எங்களை விட குறைந்த சம்பளம் வாங்குபவர்களை, அல்லது எங்களுடைய கம்பெனியிலே பணியாட்களாக இருப்பவர்களை இரண்டாம் தர மனப்பான்மையோடு பார்க்கிற, குடும்பத்திலே வசதியோடு சில விருந்துகள் நடக்கும், குடும்பத்திலே ஒரு வலிமா என்றால், ஒரு சாப்பாடு என்றால், அங்கு யாரை அழைத்திருப்பார்கள் என்றால், யார் வசதியோடு நல்ல அவர்களுடைய தரத்தோடு ஸ்டேட்டஸ் பார்க்கின்ற தன்மை, அவர்களுடைய ஸ்டேட்டஸ்ல யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள். ஏழைகள், குடும்பத்திலே வறுமையோடு இருப்பவர்கள், கொஞ்சம் கஷ்டத்தோடு இருப்பவர்கள், சாதாரண உணர்வோடு இருப்பவர்கள், அவர்களை புறக்கணிக்கிற தன்மை இன்று மிக அதிகமாக எல்லா குடும்பங்களில். அல்லாஹு தஆலா கொஞ்சம் வசதியை கொடுத்து விட்டால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தலைகீழாக நிலைமைகளை மாற்றுதல் என்பது ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த நாட்கள் இருக்கிறதே, அல்லாஹு தஆலா ஒரு சக்கரம் போல மனிதர்கள் மத்தியில் சுழற்றி கொண்டே இருப்பான். இன்று ஏழையாக இருப்பவன் நாளை பணக்காரனாக இருப்பான், இன்று பணக்காரனாக இருப்பவன் ஒருவேளை நாளை ஏழையாகலாம். இந்த காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, யாரையும் யாரும் தரக்குறைவாக நினைத்து விடக்கூடாது.
ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் எங்களுக்கு உதவலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்களோடு அவர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தலாம். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அப்படியான மனிதர்கள் எப்படி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் தெரியுமா? லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்கள் பணிவோடு இருப்பவர்கள் சத்தியம் செய்து சொல்லிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவான். லவ் அக்ஸம அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது அவர்கள் சத்தியம் செய்து விட்டார்கள் என்றால் லஅபர்ரஹு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் சுவனவாதிகள் அன்புக்குரியவர்களே. ஏழ்மையாக இருக்கிறார்கள், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள், பணிவோடு நடக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை ஏறி மிதித்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள், அவர்களை தாண்டி போய்விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். சில நேரம் அவர்களுடைய மன உறுத்தல், அவர்கள் கையேந்தினால் நாம் அழிந்து விடுவோம். அவர்கள் எங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து பிடுங்கி எடுத்து விடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சுவனவாதிகளுடைய பண்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லித் தருகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பிரிஜாலிக்கும் மின் அஹ்லில் ஜன்னah, சுவனவாதிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? அந்நபியு பில் ஜன்னah, நபிமார்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஸ்ஸித்தீகு பில் ஜன்னah, அந்த நபிமார்கள் கொண்டு வந்த விஷயங்களை உண்மைப்படுத்தக்கூடிய சித்தீகீன்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வஸ்ஸுஹதாஉ பில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதாகிறவர்கள் அவர்கள் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். வல் மௌலூது பில் ஜன்னah, சின்ன குழந்தையாக பிறந்து மரணிப்பவர்கள் அவர்கள் சுவனத்திலே இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் எங்கள் எல்லோருக்குமான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு ரஜுலு யஸூரு அஹாஹு ஃபீ நாஹியத்தில் மிஸ்ர் லா யஸூருஹு இல்லா லில்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை, இன்னும் ஒரு இடத்திலே இருக்கிற தன்னுடைய சகோதரனை சந்திப்பதற்காக போகிறான். ஆனால் அவனுக்கும் இவனுக்கும் இடையில் எந்த கொடுக்கல் வாங்கல்களோ உலகாயுத தேவையோ கிடையாது. அல்லாஹுக்காக அவனை அவன் நேசிக்கிறான். அந்த நேசத்திற்காக தன் நண்பனை சந்திக்க போகிறான். இந்த மனிதன் சுவனவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதன் சுவனவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்காக இல்லாமல், இந்த உலக தேவைக்காக இல்லாமல், தன் நண்பனை அல்லாஹுக்காக நாடு திறந்து வந்திருக்கிறோம், தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு தேவையோடு இருப்பான், பிரச்சனைகளோடு இருப்பான், அல்லாஹுக்காக ஒரு விடுமுறை கிடைக்கிற பொழுது அவனை போய் சந்திப்போம், அவனை ஒரு நலன் விசாரிப்போம், அவனோடு கலந்து கொள்வோம், அவனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்போம் என்கிற நல்லெண்ணத்தோடு அல்லாஹுக்காக பயணித்து போகிற ஒரு மனிதன் இருக்கிறானே, இவன் சுவனவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுவனம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களோடும் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே செய்தியினுடைய தொடரிலே சொன்னார்கள், பெண்களில் சுவனவாதிகள் யார் தெரியுமா? அல் வதூத், தன்னுடைய கணவனோடு அன்பாக நடக்கின்ற பெண். அல் வலூத், நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெண். அல் அஊது அலா ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனை ஏதாவது தவறிழைத்து விட்டால் அந்த கணவனிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்கின்ற பெண் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அதை விவரிக்கிற பொழுது சொல்லுகிறார்கள், இதா கலிப, அந்த கணவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோபப்பட்டால், ஜாஅத், அந்த கணவனிடத்தில் மனைவி வருவாள், ஹத்தா தலஅ யதஹா ஃபீ யதி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய கையோடு தன்னுடைய கையை சேர்த்து வைத்துக் கொண்டு வதகூலு, அவள் சொல்லுவாள், லா அதுகு கம்சன் ஹத்தா தர்லா, நீ என்னை பொருந்திக் கொள்கிற வரைக்கும் நான் நிம்மதி அடைய மாட்டேன், நிம்மதியாக சாப்பிட மாட்டேன், நிம்மதியாக தூங்க மாட்டேன் என்று சொல்லி கணவனுடைய அன்பை எதிர்பார்த்திருக்கிற, கணவன் கோபப்படுகிற பொழுது ஆறுதலாக இருக்கிற ஒரு பெண் சுவனவாதி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் இப்படியான பெண்கள் உலகத்தில் இருப்பது அரிதாகிவிட்டதோ என்று எண்ணுகிற அளவுக்கு முரண்பாடுகளின் மொத்த வடிவங்களாக குடும்ப வாழ்க்கை மாறிப்போயிருக்கின்றன. அண்மையில் சில முஸ்லிம் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் அன்புக்குரியவர்களே, 90% குடும்பங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். 90% உறவுகள் பிள்ளைகளுக்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பெற்று விட்டோம், பிரிந்து போனால் பிள்ளை சீரழிந்து போவான். 2வது 10% தங்களுடைய சமூக கௌரவத்திற்காக ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய குடும்பங்களின் நிலைப்பாடு. எந்த தவறுகளுக்காகவும் கணவனிடத்தில் மனைவி மன்னிப்பு கேட்பதற்கும் தயாரில்லை,
மனைவியிடத்தில் கணவன் மன்னிப்பு கேட்பதற்கும் தயாரில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எச்சரிக்கிறார்கள்? ஒரு கணவனோடு கோபித்துக் கொண்டு அன்று இரவு கணவனுக்கு தேவை இருக்கிற பொழுது அந்த உடலியல் தேவையை நிறைவேற்றாமல் ஒரு மனைவி கணவனை விட்டு பிரிந்து தூங்குவாளாக இருந்தால் அன்று இரவு முழுக்க அந்த பெண்ணின் மீது மலக்குகள் சாபமிடுகிறார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமாக இந்த கோபத்தை வெளிக்காட்டுகிறோம். அதிலும் 2 பேரும் தொழில் செய்வது என்றால், 2 பேரும் வேலைக்கு போவது என்றால், அந்த குடும்பங்கள் எதற்காக வாழுகிறோம் என்று கூட தெரியாது. அல்லாஹ் அருள்வாளித்த ஒரு சிலரை தவிர அன்புக்குரியவர்களே, 2 பேரும் நானும் சம்பாதிக்கிறேன், நீங்களும் சம்பாதிக்கிறீர்கள், நானும் கஷ்டப்படுகிறேன், நீங்களும் கஷ்டப்படுகிறீர்கள், நானும் அப்படி இருக்கிறேன், நீங்களும் அப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழலில், அதை கொடுக்க முடியாத சூழலில் இன்றைய குடும்பங்கள் சின்ன பின்னமாகி போய் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவனவாதிகளான பெண்களை இப்படி அழகாக சொல்லுகிறார்கள். கணவனுக்கு கோபம் வந்தால் அந்த கணவனுடைய கையை பிடித்து, நீங்கள் இப்படி என்னை விட்டு தூரமாகாதீர்கள், உங்களோடு அன்பாக நான் இருக்கும் நேரம் வரைக்கும் தான் நான் நிம்மதியாக இருக்கலாம் என்று ஆறுதலாக சொல்லுகிற ஒரு பெண் சுவனவாதி என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய கால சூழலில் எல்லாவற்றையும் அப்படியே நாம் மாற்றி போட்டிருக்கிறோம். நான் சொல்ல வேண்டியதில்லை. அவரவருடைய குடும்பத்தை அவரவர் சுய விசாரணை செய்தால் குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மனைவியோடு பேசுவதற்கும் அன்பு காட்டுவதற்கும் நேரமில்லாத கணவன்மார், மனைவியினுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுகிறவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு தனியாக பேசப்பட வேண்டியது. எவ்வளவு அழகாக எங்களை விட சமூக பொறுப்பின் உச்சத்தில் இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர்கள், ஒரு படை நடத்தும் தளபதியாக இருந்தவர்கள், வாழ்க்கையின் எல்லா பொறுப்புகளையும் சுமந்து கொண்டு தன் மனைவியினுடைய விஷயங்களிலும் மிக அன்பாக நடந்து கொண்டார்கள். தன்னை விட நாம் மனைவிகளை அன்பாக நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தன் மனைவிகள் எல்லோரையும் ஒரே கண்ணால் ஒரே பார்வையில் நடத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனைவியை வைத்து அன்பு காட்ட முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று வருகிற மீம்ஸ்களாக இருக்கலாம், ரீல்ஸ்களாக இருக்கலாம், ஷார்ட்ஸ்களாக இருக்கலாம், சின்ன சின்ன கட்டங்களாக இருக்கலாம், மனைவிமாரை கேவலப்படுத்துகிற, குடும்ப வாழ்க்கையை கேவலப்படுத்துகிற, அதை யதார்த்தம் என்று நம்புகிற நிறைய விஷயங்களை அன்புக்குரியவர்களே இன்றைய சமுதாய சூழலில் நாம் சரி என்று அங்கீகரித்ததனுடைய விளைவு சினிமாக்களும் சீரியல்களும் நாடகங்களும் இவைகள்தான் எங்களுடைய முன்மாதிரிகளாக குடும்ப வாழ்க்கையின் வழிகாட்டல்களாக கொண்டதனுடைய விளைவு இன்று வாலிபர்கள் திருமணம் முடிப்பதற்கு பயப்படுகிறார்கள். நான் சிங்கிளாகவே இருந்து விடுகிறேன், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வாலிபர்கள் திருமணத்தை விட்டு விரண்டோடுகிற அளவுக்கு இந்த சமுதாயம் மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிஸ்ததஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள், உடலியல் தேவைகள், சக்திகள் இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுவனவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த நிறைய செய்திகள் எங்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைந்து கிடக்கின்றன. எனவே நாம் இவற்றை படிக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் விடுகிற தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க வேண்டும். இந்த விஷயங்களில் இருந்து மீண்டு என் மரணத்திற்கு பிறகு நான் ஒரு சுவனவாதியாக மிளிர வேண்டும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை தான் சகோதரர்களே சந்தோஷமான வாழ்க்கை. இந்த உலகம் முடிந்துவிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள், ஓடுகிற வாகனங்கள், வாழுகிற இந்த வாழ்க்கை எல்லாம் இந்த பள்ளியில் இருந்து நீங்கள் போவதற்கு முன்னால் மேலிருக்கிற மூச்சு கீழே வராமல் நீங்கள் மரணித்து ஜனாசாக்களாக கொண்டு போகிற ஒரு நிலை வந்தால் அது வரைக்கும் தான். அதுக்கு பிறகு இந்த வாகனத்தில் உங்களை ஏற்ற மாட்டார்கள், இந்த வீடுகளுக்குள் உங்களை வைக்க மாட்டார்கள். மன்னரை வாழ்க்கை அன்புக்குரியவர்களே, அந்த மன்னரை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையா நரகத்தின் படுகொலியா என்பதை தீர்மானிக்கிற கேள்வி இன்றிரவு உங்களுடைய மனதிலே கேளுங்கள். இன்றிரவு நான் மௌத்தாகினால் நான் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையில் வாழுகிற தகுதியோடு இருக்கிறேனா, நரகத்தின் படுகொலியிலே வாழுகிற தகுதியோடு இருக்கிறேனா, குர்ஆனும் சுன்னாவும் சொன்ன இந்த மேற்சொன்ன ஒரு சில பண்புகளோடு நான் சரியாக இருக்கிறேனா என்கிற கேள்விகளோடு இன்னும் என்னென்ன விஷயங்களை என் வாழ்க்கையில் நான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தேடலோடு
இந்த உலக வாழ்க்கையை சுவனத்திற்கான வாழ்க்கையாக, சுவனத்தின் சந்தோஷத்தை அடைகிற வாழ்க்கையாக மாற்றி அமைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையாளர்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.